கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வழக்கமாக நாம் வேதாகமத்தில் இருக்கின்ற மனிதர்களை குறித்து, பெண்மணிகளை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கின்ற ஒரு உத்தமமான ஊழியக்காரன் குறித்து நாம் சிந்தித்தோம். அந்த அதிகாரம் முழுவதிலும் இருந்து ஒரு உத்தமமான ஊழியக்காரனுக்குரிய 12 குணாதிசயங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கும் அதே அதிகாரத்தில் காணப்படுகிற ஒரு உத்தமமான பெண் குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உத்தமமான பெண் ரெபெக்காள். வேதாகமத்தில் காணப்படுகிற பெண்களிலே மிக மிக சிறப்பான பெண்மணிகள் சிலர் உண்டு. அதிலே ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருப்பவர் தான் ஈசாக்கினுடைய மனைவி ஆகிய ரெபெக்காள் அவர்கள். அவர்களை குறித்தும் அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே ஒரு உத்தமமான ஊழியக்காரன் குறித்து நாம் சிந்திக்கிற அதே அதிகாரத்தில் இந்த உத்தமமான பெண்ணாகிய ரெபெக்காள் குறித்தும் ஒரு 12 குறிப்புகளை நான் உங்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். உத்தமமான ஊழியக்காரனாகிய எலியேசர் குறித்ததான அந்த செய்தி ஏற்கனவே இன்றைக்கு மக்னாயம் நெட்வொர்க்கில் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது. பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு நாம் தியானிப்பது உத்தமமான பெண் ரெபெக்காள். ரெபெக்காள் போன்ற லட்சணங்களை உடைய பெண்மணிகளை உலகில் காண்பது மிக மிக அரிது. ஏனென்றால் அத்தனை விசேஷமான லட்சணங்கள் அவர்களிடத்திலே காணப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதாகமத்திலே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் 27ஆம் அதிகாரம் வரையிலே 24, 25, 26, 27 ஆகிய 4 அதிகாரங்கள் இந்த பெண்ணை குறித்ததான காரியங்கள், வரலாற்று குறிப்புகள் அங்கே காணப்படுகின்றது. அதில் இவர்களை குறித்ததான அந்த சிறப்பான குணாதிசயங்கள் அதை 24ஆம் அதிகாரமே நமக்கு சுட்டி காண்பிக்கிறதாக நம்மால் பார்க்க முடியும். வேதாகமம் அம்மையார் அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ஒரு சிறந்த வாலிப பிராயத்திலே வேதாகமம் நமக்கு அவர்களை அறிமுகப்படுத்துகின்றது. வாலிப பிராயம், நல்ல அருமையான வாலிப இளமை பருவம் பார்த்து கொள்ளுங்கள். அவர்களை அறிமுகப்படுத்துகிற வேளையிலேயே ஒரு மிக பொறுப்பான ஒரு பெண்மணியாக வேதாகமம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. 24:15 நாம் வாசிப்போமேயானால், அந்த எலியேசர் என்கிற ஆபிரகாமின் வேலைக்காரர், ஊழியக்காரர், அவர் அங்கே ஒரு ஜெபத்தை ஜெபித்து ஒரு உத்தமமான பெண்ணை எதிர்நோக்கி அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அவ்விதமாய் அவர் ஜெபத்தை முடித்து காத்து கொண்டிருக்கிற வேளையிலே ரெபெக்காள் தன் குடத்தை சுமந்து கொண்டு தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக அவர்கள் வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே முதலாவது அவர்களை நாம் காண்கின்ற பொழுதே ஒரு பொறுப்பான, வீட்டினுடைய காரியங்களை செம்மையாய் பார்க்க தகுந்த ஒரு பெண்ணாக நாம் அவர்களை முதலாவது பார்க்கின்றோம். குடத்தை தூக்கி கொண்டு தண்ணீர் மொண்டு கொள்வதற்காக துறவிற்கு வருகிறதை பார்க்கின்றோம். அது தன்னுடைய பணியின் மீதான அந்த பொறுப்பு உணர்வை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரன் ஆகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே ஒரு நல்ல பொறுப்பு மிகுந்த ஒரு பெண்ணாக வேதாகமம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இரண்டாவதாக 16வது வாக்கியத்தில் அவர்களுடைய கற்பு மற்றும் ஒழுக்கம் நிறைந்த வாழ்வை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுக்கின்றார். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். மகா ரூபவதி, அதே சமயத்தில் ஒரு கன்னி பெண்ணாக, ஒழுக்க மிகுந்த பெண்ணாக, கற்புடைய ஒரு பெண்ணாக வேதாகமம் அவர்களை சித்தரித்து காண்பிக்கிறது. பெண்களுக்கு காணப்பட வேண்டிய அநேக ஒழுக்க நலன்கள் குறித்து
நாம் ரெபேக்காள் என்கிற தாயாரிடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக 24ஆம் அதிகாரம் 19-20 வாக்கியங்களை பார்ப்போமேயானால், பெண்களுக்கு இயற்கையாகவே காணப்பட வேண்டிய உபசரிக்கின்ற ஒரு தன்மையை நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. உபசரிக்கின்ற ஒரு தன்மை. அந்த ஆபிரகாமின் ஊழியக்காரர் எனக்கு குடிப்பதற்கு கொடு என்று கேட்கின்றார். கேட்ட உடனே அவருக்கும் குடிக்க கொடுத்து, அவரோடு கிட்டத்தட்ட 10 ஒட்டகங்கள் வந்திருக்கின்றது. அந்த ஒட்டகங்களும் குடிப்பதற்கு தண்ணீரை அவர் முண்டு ஊற்றினார்கள் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அந்த மனிதன் தங்குவதற்கு எனக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா என்று கேட்ட பொழுது, எங்களுடைய வீட்டில் வேண்டிய எல்லா வசதிகளும் இருக்கிறது, உம்முடைய ஒட்டகங்களுக்கும் எல்லா விதமான தீவனங்களும் இருக்கிறது என்றெல்லாம் அம்மையார் அவர்கள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கின்ற பொழுது, பெண்களுக்கே காணப்பட வேண்டிய இயற்கையான அந்த உபசரிக்கின்ற தன்மை அவர்களிடத்தில் பூரணமாய் காணப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட லட்சணமுடைய பெண்களை பார்ப்பது அரிது. அவர்கள் எல்லா விதத்திலும் மற்றவர்களை உபசரிக்கின்ற ஒரு நல்ல ஒரு பெண்மணியாக வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். நான்காவதாக ஒரு பொறுமை மிகுந்த ஒரு பெண் என்பதாக நாம் காண்கின்றோம். மனிதனுக்கு தண்ணீர் கொடுத்து விடலாம், அது பெரிய காரியம் அல்ல. ஒரு குடத்தை எடுத்து அல்லது ஒரு வாளியை எடுத்து தண்ணீர் கொடுத்தால் அவன் குடித்து விடுவான். ஆனால் அம்மையார் அவர்கள் சொல்வார்கள், அந்த இளம் வயது பெண், உமக்கு மட்டுமல்ல உம்முடைய ஒட்டகங்களுக்கும் நான் முண்டு வார்ப்பேன் என்றவர் உரைப்பார்கள். 20ஆம் வாக்கியத்தை பார்க்கவில்லை. ஆனால் சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் ஒன்று வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் முண்டு வார்த்தாள். ஒட்டகத்தை பாலைவன கப்பல் என்று சொல்வார்கள். ஒரு ஒட்டகம் சுமார் 10 குடம் தண்ணீரை தனக்குள்ளே சேமித்து வைத்து கொள்ளும். பாலைவனத்தில் மணற்பாங்கான பிரதேசங்களில் பல நாட்கள் நடந்து செல்வதற்கு வேண்டிய அளவிற்கு தண்ணீரை தன்னுடைய சிமிழ்களிலே அது தேக்கி வைத்து கொள்ளும் என்பார்கள். சில நேரங்களில் தண்ணீர் கிடைக்காத மிக கொடுமையான நேரத்தில் ஒட்டகத்தை கொண்டே அந்த தண்ணீரை எடுத்து பருகுவார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால், ஒரு ஒட்டகம் கிட்டத்தட்ட 10 குடம் தண்ணீர் பிடிக்கும். இங்கே 10 ஒட்டகங்கள் என்று சொன்னால் 100 குடம் தண்ணீர் எடுத்து ஊற்ற வேண்டும். அப்படியானால் அந்த பெண் எத்தனை பெரிய பொறுமை மிகுந்த ஒரு பெண்ணாக விளங்கி இருப்பார்கள் என்பதையும் நம்மால் அதிலிருந்து பார்க்க முடிகிறது. ஐந்தாவதாக ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பெண். 25ஆம் வசனம், அங்கே ஊழியக்காரரை பார்த்து சொல்லுகின்றாள், எங்களிடத்தில் வைக்கோல் இருக்கிறது, தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்குவதற்கான இடம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு புதியவரை, எங்கோ இருந்து வந்த ஒரு வழிபோக்கரை கண்டுகொண்ட மாத்திரத்திலே தன்னுடைய வீட்டுக்கு ஓடி போய் அந்த செய்தியையும் சொல்கிறாள் என்பதை 28வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயில் வீட்டில் உள்ளவர்கள் யாவருக்கும் அறிவித்தார்கள் என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் மனதிலே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பெண் தான் இதையெல்லாம் செய்வார்கள். எங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, நீங்க வாங்க என்று சொல்லி உபசரிக்கிறதோடு மகிழ்ச்சி உள்ளத்தில் இருந்ததினால் வீட்டுக்கு அழைத்து கொண்டு செல்லுகிற அந்த நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆறாவதாக அந்த பெண்ணின் இடத்துல ஒரு நல்ல சாட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த சாட்சியை யார் கொடுப்பது? ஆபிரகாமுடைய ஊழியக்காரர் கொடுக்கின்றார். நான் வந்தேன், இவ்விதமாய் இறைவனிடத்தில் ஜெபித்தேன், நான் ஜெபித்து முடிக்கும் போதே ரெபேக்காள் குடத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். வந்த வேளையில் நான் குடிக்க கேட்டேன், எனக்கு மட்டுமல்ல என் ஒட்டகங்களுக்கும் ஒன்று வார்த்தார்கள். ரொம்ப அற்புதமான பெண் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் அங்கே அந்த பெண்ணை குறித்து கொஞ்ச நேரத்தில் பார்த்த உடனேயே அவருடைய லட்சணங்களை குறித்து, குணாதிசயங்களை குறித்து ஒரு அற்புதமான சாட்சியை அவர் அறிவிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 45, 46வது வாக்கியங்கள் அப்படி சொல்லுகின்றன. அவள் சீக்கிரமாய் தன் தோள் மேல் இருந்த குடத்தை இறக்கி, குடியும், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று நான் அவளை கேட்டேன். அதற்கு அவள் அங்கே சொல்லுகின்றாள், நான் இன்னாருடைய மகள் என்று சொல்லி. ஆக அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணை குறித்த ஒரு அற்புதமான சாட்சியை
அந்த மனிதன் அறிவிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏழாவதாக நீங்கள் பார்ப்பீர்களேயானால், தேவ சித்தத்திற்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து நின்ற பெண். இந்த அதிகாரத்தில் மாத்திரமல்ல, பின்வரும் அதிகாரங்களிலும் நம்மால் அதை பார்க்க முடியும். தேவ சித்தத்திற்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து நின்ற ஒரு பெண். எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மனிதன் ஆபிரகாமுடைய ஊழியக்காரர் என்பதையும் அவருடைய குமாரனுக்கு பெண் கொள்ள வந்திருப்பதையும் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்த பொழுது, ஏற்கனவே அந்த பெண் ஒரு ஜபஸ்திரி, ஒரு நல்ல ஜெபிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு பெண். எப்படியோ அவர்களுக்கு இந்த திருமண காரியங்களை குறித்து ஒரு சரியான உடன்பாடு அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட காரியம் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதை பின்பதாக சொல்வார்கள், இது கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நலபலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று அங்கே லாபான் சொல்வார் என்று எண்ணுகிறேன். ஆக தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து நின்ற பெண். அவளை பார்த்து கேட்கின்றார்கள், பெண்ணின் வாய்ப்பிறப்பை கேட்போம், அவளுக்கு இந்த திருமணத்தில் சம்மதம் தானா என்று கேட்டபோது, உடனடியாக நான் போகிறேன் என்று சொல்லி அவள் அர்ப்பணித்து நின்றதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு இருதயம். இந்த ரெபெக்காள் குறித்து சில தவறான எண்ணங்கள் ஏற்படுகிறது உண்டு. தன் வயிற்றிலே பிறந்த 2 பிள்ளைகள், அதில் யாக்கோபை சிநேகித்து ஏசாவுக்கு தவறான காரியத்தை செய்து விட்டார்கள் என்கிற ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் உண்டு. பார்த்து கொள்ளுங்கள். இல்லை, அம்மையார் அவர்கள் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு தேவ சித்தத்திற்கு உகந்த விதத்திலே தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் செய்கின்றார்கள். ஏனென்றால் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றார்கள். பிள்ளைகளை குறித்த தரிசனத்தை ஆண்டவர் அந்த பிள்ளைகள் பிறக்கும் முன்பதாகவே அறிவித்து விடுகிறார். இளையவனை மூத்தவன் சேவிப்பான். இளையவன் தான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், மூத்தவன் அவனை சேவிக்க வேண்டியவன் என்பதை ஏற்கனவே கர்த்தர் உரைத்திருந்ததினாலே இந்த இளையவனை கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் வளர்ப்பதிலே அவர்கள் மிகுந்த கரிசனை காண்பிக்கின்றார்கள். அந்த யாக்கோபு கூடார வாசியும் குணசாலியுமாய் இருந்தான். இந்த ஏசாவை பாருங்கள், ஆண்டவர் சொன்னது போலவே அவன் வேட்டைக்காரனாக வன சஞ்சாரியாக குடும்பத்தினுடைய ஆசாரியத்துவத்தை செய்ய வேண்டிய அவன் மூத்தவனாய் இருந்ததினால் குடும்பத்தின் ஆசாரியத்துவத்தை அவன் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு ஒதுக்கி கொடுப்பார்கள். ஆகவே சேஷ்டபுத்திர பாகத்தையே அலட்சியப்படுத்தினான் என்று சொன்னால், தேவன் தனக்கு நியமித்திருந்த அந்த ஆசாரியத்துவ பணியையே அவன் அலட்சியப்படுத்தி விட்டான். தன் அண்ணன் அலட்சியப்படுத்தினதினால் தேவனுடைய காரியங்கள் சிதிலமடைந்து போகக்கூடாது என்பதற்காக யாக்கோபு அதை தன்னுடைய கரத்திலே எடுத்துக்கொள்கிறார். பார்ப்பதற்கு வஞ்சகம் போல, தந்திரம் போல தெரிந்தாலும் இல்லை, அது தேவ சித்தத்தை தான் ரெபெக்காள் அம்மாவும் சரி யாக்கோபும் சரி நிறைவேற்றி நின்றார்கள் என்பதாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஏசா தன்னுடைய வாழ்நாளில் தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கூட கட்டினதில்லை, தேவனை ஒருபோதும் ஆராதித்ததும் இல்லை. தனக்கு கஷ்டம் உண்டாகிற போது கடவுளை நோக்கி பார்த்து அழுததாக பார்க்கின்றோம். அது உண்மையான மனமாற்றத்திலிருந்து வரவில்லை. ஆனால் யாக்கோபு தான் சென்ற இடங்களிலெல்லாம் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி அவரை ஆராதிக்கிற மனிதனாக விளங்கினார். இவை எல்லாவற்றையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு பார்க்கின்ற பொழுது ரெபெக்காள் தேவ சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து தேவ சித்தத்தின்படி யாக்கோபே சந்ததியை உருவாக்குகிறவன் என்கிற சத்தியத்தையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ற வண்ணமாக தேவ சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாக அம்மையார் அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இதை குறித்த சில தவறான எண்ணங்கள் நமக்குள்ளே வருவது உண்டு. 8வதாக அவரிடத்தில் காணப்பட்ட தாழ்மையின் சிந்தை என்பதை நம்மால் பார்க்கலாம். ஒரு நல்ல தாழ்மையின் சிந்தை அவரிடத்தில் காணப்படுகிறது. வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து கொண்டு அம்மையார் வருகின்றார்கள். அப்போ ஈசாக்கு வழக்கத்தின்படி சாயந்திர வேளையிலே தியானம் செய்யும்படியாக அவர் வயல்வெளியில் வந்து கொண்டே இருக்கின்றார். உடனே ரெபெக்காள் அதோ வருகிறாரே, அவர் யார்? இதில் நிறைய சத்தியங்கள் இருக்கின்றன.
தெருவில் போற வருகிறவர்கள் எல்லாம் பார்த்து இது யாரு இது யாருன்னு ஒரு பெண் கேட்டால் அவள் ஒழுக்கமான பெண்ணாக இருக்க முடியாது. அவருடைய பார்வை இருக்கிற ஆண்களை எல்லாம் பார்த்து வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் இது யாரு இது யாருன்னு கேட்டா, இதென்ன இந்த பெண் எப்போ பார்த்தாலும் இந்த ஆள் யாரு இந்த ஆள் யாரு என்று கேட்கிறாளே என்று ஒரு அவலட்சணமான ஒரு எண்ணம் தோன்றும். ஆனால் இங்கே நடந்தது என்னவென்றால், அந்த பிரயாணப்பட்டு வருகிற நேரத்தில் எல்லாம் எலியேசர் ஈசாக்கை குறித்தே பேசி கொண்டு வந்திருக்கின்றார். ஆவியானவர் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை குறித்தே நம்மிடத்தில் பேசுவார். அதுபோல் இந்த எலியேசர் ஈசாக்கை குறித்தே பேசிக்கொண்டே வருகிறார். அவருடைய கண் இப்படி இருக்கும், அவருடைய கரங்கள் இப்படி இருக்கும், அவருடைய சிரசு இப்படி இருக்கும், அவருடைய வாய் இப்படி இருக்கும், அவருடைய கால்கள் இப்படி இருக்கும், அவர் நடந்து வருகிற நடை இப்படி இருக்கும் என்று ஒரு பெரிய காட்சி படத்தையே ரெபெக்காள் அம்மாவின் இடத்துல எலியாசார் சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். திடீர்னு பார்த்தா தன் உள்ளத்தில் பதிந்திருந்த காட்சி படத்திலே காணப்படுகின்ற அதே மனிதன் முன்பதாக வருகிறதை பார்த்த உடனே, அதோ அங்கே வருகிறவர் யார் என்று ரெபெக்காள் கேட்கின்றார்கள். நான் இதுவரையிலும் சொல்லி வந்த என் எஜமான் அவர்தான் அம்மா என்று சொல்லி எலியேசர் அங்கே குறிப்பிடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் பாருங்கள், ரெபெக்காள் உடனே ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி தன் தலையிலே முக்காடிட்டு கொண்டு ஈசாக்கு முன்பதாக நிற்கிறதாக நம்மால் பார்க்க முடிகிறது. 64வது 65வது வசனங்கள். ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். அந்த முக்காடு போடுவது என்பது ஒரு தாழ்மையின் அடையாளம். ஆகவேதான் நம்முடைய பெண்கள் எல்லாம் ஆலயத்துக்குள்ளே வருகிற பொழுது அவர்கள் முக்காடிட்டு கொள்கின்றார்கள். அது தங்களுக்கு மேலாக வைத்திருக்கின்ற ஆண்களுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாகவே இந்த ஹோலி கவரிங் என்று சொல்வார்கள். பெண்கள் முக்காடிட்டு கொள்ளுகின்றார்கள். ஆண் மேலாக வைக்கப்பட்டிருக்கிறான், பெண் அவர்களுக்கு கீழே வைக்கப்பட்ட. பெண் அடிமைத்தனம் அல்ல, பொசிஷனலி முதலாவது உருவாக்கப்பட்டவன் ஆதாம், பின்பு அவனுடைய சதையில இருந்து எலும்பில் இருந்து உருவாக்கப்பட்டவள் தான் பெண் என்பதை உணர்த்தும் வண்ணமாகவே பெண்கள் இந்த ஹோலி கவரிங் முக்காடிட்டு கொள்ளுகிற அந்த நிலை, அதை இங்கே அம்மையார் அவர்கள் செய்கின்றார்கள். அது தாழ்மையை வெளிப்படுத்தி நிற்கிறது. ரெபெக்காள் ஒரு தாழ்மையான ஒரு பெண் என்பதை காண்பிக்கிறது. 9வதாக பெண்களுக்கே உரிய நாணம், அந்த நளினம் என்று சொல்வார்கள். பெண்களுக்கு அந்த பேச்சு வார்த்தைகள் எல்லாவற்றிலேயும் ஒரு நாணம் கலந்த நளினம் காணப்பட வேண்டும். சில பேரை பார்த்தா ஆண்கள் தோத்து போய் விடுவார்கள். சத்தமும் முரட்டு சத்தமாக ஒரு விதமான ஆணவம் மிகுந்த திமிர் பிடித்த விதத்திலே பேசுகிற பெண்கள் உண்டு. அது முற்றிலும் பெண்களுக்கு விரோதமான ஒரு குணம் பார்த்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு தேவன் ஒரு நளினத்தையும் அதோடு சேர்ந்த நாணத்தையும் அவர்களுக்குள்ளே வைத்து ஆண்டவர் படைத்திருக்கின்றார். ஆகவே எந்த சமயத்திலும் பெண்கள் தங்களை அடக்கமுடையவர்களாக காண்பித்து கொள்ள வேண்டும். அம்மையார் அவர்கள் அப்படிப்பட்ட நாணத்தையும் நளினத்தையும் அடக்கத்தையும் தம்முடைய வாழ்க்கையிலே காண்பித்த பெண் என்பதை நாம் பார்க்கின்றோம். 66வது வசனம், அங்கே அவர்கள் முக்காடிட்டு கொண்டு இறங்கி வந்ததாக 65வது வசனம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். 10வதாக அவர்கள் ஆறுதல் தரக்கூடிய ஒரு பெண்ணாக விளங்கினார்கள். அங்கே அவர்களை குறித்த ஒரு பெரிய விசேஷம் அதுதான், பார்த்து கொள்ளுங்கள். 67வது வசனத்திலே கடைசியிலே வாசிக்கின்ற பொழுது, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். 23ஆம் அதிகாரத்தில் சாராள் அம்மாள் மரித்து விடுகிறார்கள். நாம் இப்பொழுது 24ஆம் அதிகாரத்தில் நிற்கின்றோம். அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஈசாக்குக்கு மிகுந்த துக்கம், தாயாரை குறித்த மிகுந்த துக்கம். அந்த துக்கம் நீங்கத்தக்கதான ஆறுதல் தரக்கூடிய பெண்ணாக அவர்கள் விளங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். எப்பொழுது?
அங்கே ரெபெக்காள் வந்த பொழுது அவர்களை ஈசாக்கு ரெபெக்காளை தன் கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போகிறான். இது நியமிக்கப்பட்ட பெண் என்பதினாலே கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். அதன் பின்பு அந்த பெண் தன் கணவனுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய பெண்ணாக விளங்குகின்றார். நிறைய பெண்கள் கணவன்மாருக்கு ஆறுதலாக இல்லை, சஞ்சலமாக விளங்குகின்ற பெண்மணிகள் அநேகம் பார்த்து கொள்ளுங்கள். அந்த பெண்களை நினைக்கின்ற பொழுது உள்ளத்துக்குள்ளே ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படும். ஏன்னா இவ்வளவு முரட்டுத்தனமாக இருக்கிறாளே, இப்படி இருக்கிறாளே என்று நினைக்கக்கூடிய அநேக பெண்கள் உண்டு. ஆனால் ரெபெக்காள் அவர்கள் தன் கணவனுக்கு எல்லா விதத்திலும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக விளங்கினார்கள். 11ஆவதாக தேவனிடத்திலே பக்தியும் விசுவாசமும் உடைய ஒரு பெண். ரொம்ப நாள் குழந்தை இல்லை, 40 வயதுல திருமணம் ஆகிறது ஈசாக்குக்கு. 20 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது. இந்த அம்மையார் அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று அங்கே விண்ணப்பிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 25ஆம் அதிகாரத்தில் 22, 23வது வாக்கியங்கள். பிள்ளையற்றிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது இவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஸோ கர்த்தரிடத்தில் எதையும் விசாரிக்கின்ற தன்மையுடைய பெண். பக்தியும் தேவன் பேரில் பரவசமும் அன்பும் இல்லாதிருந்தால் தன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை தேவனிடத்தில் சென்று விசாரிக்க மாட்டார்கள். அம்மையார் அவருடைய வாழ்க்கையிலே பக்தி மிகுதியாய் இருந்த காரியத்தினால் தன் வாழ்வின் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்தில் சென்று அவருடைய சித்தத்தை விசாரிக்கும் ஆற்றலை பெற்றிருந்தார்கள். ஆகவேதான் பிள்ளைகளை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் இருந்து அந்த ஆலோசனைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். 12ஆவதாக, அந்த காலத்தில் ஒரு கணவன் பல மனைவியரோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் ஒரே பெண்ணோடு ஈசாக்கு தன் வாழ்நாட்களை எல்லாம் கழிக்கும்படியாக அவ்விதமான ஒரு நல்ல ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக அவர்கள் விளங்கினார்கள். ஈசாக்குடைய கண்கள் இங்கும் அங்கும் பார்த்ததே இல்லை. ஸோ ஒரே மனைவியோடு வாழத்தக்கதாக அந்த மனிதனை தன்னிடத்திலே பிரியமாக வைத்து கொள்ளத்தக்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றல் மிகுந்த ஒரு பெண்ணாகவும் அவர்கள் விளங்கினார்கள். அக்காலத்திலும் ஒரே பெண்ணுடன் ஈசாக்கு வாழும் விதம் காணப்பட்ட ஒரு பெண். பார்த்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பெண்களால் நம்முடைய திருச்சபைகள் நிறையுமானால் அது மிகுந்த ஆசீர்வாதமுடையதாக இருக்கும். ஜஸ்ட் ரீகேப். முதலாவதாக, இளம் வயதிலேயே, வாலிப பிராயத்திலேயே பொறுப்புணர்வு மிக்கவர்கள். இரண்டாவதாக, கற்பும் ஒழுக்கமும் நிறைந்த பெண். மூன்றாவதாக, உபசரிக்கும் தன்மை உடைய பெண். நான்காவதாக, பொறுமையில் சிறந்தவர்கள். ஐந்தாவதாக, மகிழ்ச்சியுள்ள இருதயத்தை கொண்டவர்கள். ஆறாவதாக, சாட்சி பெற்ற ஒரு பெண். ஏழாவதாக, தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து நின்ற பெண். எட்டாவதாக, தாழ்மையுள்ள ஒரு பெண். ஒன்பதாவதாக, பெண்களுக்கே உரிய நாணம், நளினம் இவையெல்லாவற்றையும் தன்னிடத்தில் கொண்டிருந்தவர்கள். பத்தாவதாக, தன்னுடைய குடும்பத்தாருக்கு, தன் கணவனுக்கு, தன் குடும்பத்தாருக்கு ஆறுதல் செய்கிற பெண். 11ஆவதாக, பக்தியும் தேவனிடத்தில் விசுவாசமும் கொண்டிருந்த பெண். 12ஆவதாக, தன் கணவன் தன்னை தவிர்த்து வேறு பெண்களை நினையாதபடிக்கு அவர்களை ஆட்கொண்டு வழி நடத்தின ஒரு அற்புதமான ஒரு பெண் அந்த காலத்திலேயே. ஆக இப்படிப்பட்ட பெண்கள் நம்முடைய திருச்சபையிலே காணப்படுவார்களே ஆனால் அந்த திருச்சபை மிகவும் சிறந்ததாக இருக்கும். நம்முடைய பெண்மணிகள் அனைவரும் இந்த லட்சணங்களை உடையவர்களாக விளங்க வேண்டும்.